Good day to you all. நாம் ஒரு மொழியை கேட்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, கன்ஸ்டன்ட் பிராக்டிஸ். அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? வெளிவருகின்ற தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. நான் மழை பெய்வது நிறுத்தப்படணும்னு விரும்புகிறேன். இவ்வாறு எதிர்காலத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என எமது விருப்பத்தை தெரிவிப்பதற்கு wish plus would எனும் வடிவத்தை பயன்படுத்தி வெளிப்படுத்துவோம். இதனுடைய வாக்கிய அமைப்பானது subject plus wish plus someone or something would plus v1 என்றவாறு அமையும். இங்க உங்க அனைவருக்குமே தெரியும், சப்ஜெக்ட் என்னும் போது செயலை செய்பவர். இங்கு என்ன செயல் நடைபெறுகிறது? விரும்புதல் என்னும் செயல். அப்போ இந்த சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் ஆக இருக்குமா? அதாவது பேசப்படுகின்ற ஒருமை எழுவாயாயின் சிங்குலர் சப்ஜெக்ட் எஸ் ஃபார்ம் நேச்சர். அதாவது விஷ் என்பதனுடைய எஸ் வடிவம் என்ன? விஷஸ், விஷஸ் என்றவாறு அமையும். வாக்கியத்தின் மிகுதி பகுதியில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, ஒன்லி இது மட்டும்தான் மாறும். இப்போ நாங்கள் உதாரணங்களை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே இலகுவில் புரிந்துவிடும். நான் மழை பெய்வது நிறுத்தப்படணும்னு விரும்புகிறேன். யார் விரும்புறது? நான். I wish எது நிறுத்தப்பட வேண்டும்? மழை பெய்வது. It would stop raining. I wish it would stop raining. Again, I wish it would stop raining. அவர்கள் அயல் வீட்டவர்கள் அமைதியாக இருக்கணும்னு விரும்புகின்றனர். இப்ப வேற ஏதாவது நோய்ஸியா சத்தம் போட்டுட்டே இருப்பாங்க. ஒன்றில் கத்தி சத்தம் போடுவாங்க, இல்ல ஏதாவது டிவிய பாட்டு ஏதாவது போட்டு சத்தமாயே இருப்பாங்க, இறைச்சல. They wish விருப்பப்படுறதாரு? அவங்க. They wish யாரை? Their neighbors would be quiet. They wish their neighbors would be quiet. Again, they wish their neighbors would be quiet. வாயத்திலிருந்து சத்தமா சொல்லி பாருங்க. Very good. இப்ப எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. They wish their neighbors would be quiet. இந்த quiet பற்றி நான் பல தடவைகள் சொல்லி இருக்கின்றேன், இருந்தாலும் இங்கும் நினைவுபடுத்துகின்றேன். இ என்னும் எழுத்து சிரிப்பதை குறிக்கக்கூடிய ஒரு எழுத்து. இந்த சிரிப்பதை குறிக்கக்கூடிய எழுத்தை நாம் டீக்கு முன்னாடி, அதாவது சொல்லுக்குள்ளேயே போட்டு எழுதுவமாக இருந்தால் அமைதி என்பதை குறிக்கும். இதே இந்த இ என்ற எழுத்த டீக்கு வெளியில போட்டோம் என்று சொன்னா அது வெரி, மிகவும் என்கின்ற அர்த்தத்தை பெறும். அப்போ ஒரு இ என்ற எழுத்த இடத்தை மாறி போடுவதன் மூலம் இரு வேறுபட்ட சொற்களை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஆனா ப்ரொனன்சியேஷன் என்ன? ரெண்டுக்குமே ஒன்றுதான். குவாய்ட், குவாய்ட். அவள், அவன், அவளுக்கு அதிகமாக கால் பண்ணணும்னு விரும்புகிறாள். இங்க விருப்பப்படுறதாரு? அவள். She wishes. யார்? அவன். He would call her more often. She wishes he would call her more often. Again, she wishes he would call her more often. நாம் நீ நமக்கு செவி சாய்க்கணும்னு விரும்புகிறோம். விருப்பப்படுறதாரு? நாங்க. We wish யாரு? நீ. We wish you would listen to us. We wish you would listen to us. Again, we wish you would listen to us. அதன் வாயத்திலிருந்து சத்தமா சொல்லி பாருங்க. Amazing. We wish you would listen to us. அது வெறும் ஒரு பரிந்துரையாகத்தான் இருந்தது. அப்படின்னு சொன்னா இங்க இந்த வெறும் என்பது அன்இம்பார்ட்டன்ட், முக்கியத்துவம் அற்றது என்பதையோ அல்லது emphasize the simplicity,
அது ரொம்பவே சாதாரணமானது, இயல்பானது, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை குறிக்கிறதுக்கு தான் நாங்க இந்த வெறும் என்பதை சொல்கின்றோம். அப்ப வெறுமனே ஒரு பரிந்துரையா தான் இருந்துச்சு, ஒரு சஜஷனா தான் இருந்துச்சு இது. அது வந்து என்னன்னு சொல்றது, பிராக்டிகலி சக்சஸ் ஆன ஒரு விஷயமாகவோ இல்லாட்டி கட்டாயம் செய்யப்பட வேண்டிய விஷயமாகவோ இருக்கல, வெறும் சஜஷன் தான். இவ்வாறு நாம் வெறும் என்பதை குறிப்பதற்கு ஆங்கிலத்தில் மேர் என்கின்ற வேர்டை பயன்படுத்துவோம். என்ன வேர்ட் பயன்படுத்துவோம்? வெரி குட், மே, MERE, மே. வாக்கியத்தை சொல்லி பார்ப்போமா? It was a mere suggestion. It was a mere suggestion. Again, it was a mere suggestion. அதை பற்றிய வெறும் நினைப்பே என்னை பயமுறுத்துகிறது. உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு எக்ஸாமா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு இடத்துல திருட்டு போன நிகழ்வை பற்றி கேள்விப்படுகின்ற சம்திங், ஏதோ அப்படி நாங்க கேள்விப்படையில அது அப்படி நினைக்கிறதே எங்களுக்கு பயமா இருக்கும். ஜஸ்ட் நினைச்சுதான் பாக்குறீங்க, வேற ஒண்ணுமே செய்யல, கண்ணால கூட நீங்க பார்த்தது இல்ல, அது நிக்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய பயமா இருக்குது. அந்த இடத்துலதான் நாங்க என்ன சொல்றோம், வெறும் நினைப்பே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். The mere thought of it, அதை பற்றிய வெறும் நினைப்பே, the mere thought of it scares me, பயமுறுத்துது என்ன, scares me. The mere thought of it scares me. Again, the mere thought of it scares me. அவன் வெறும் குழந்தைதான், அவன் எந்த வஞ்சகம் சூதுவாது எதுவுமே இல்லை. Emphasize the simplicity. அவன் வெறும் குழந்தைதான். இதை எப்படி சொல்லலாம்? Please comment it now. Very good. அடுத்து பாப்போம். அது வெறும் நாய் தான். அது நாய் தான். நீ ஏன் நாயை பார்த்துட்டு புலிக்கு பயப்படுற மாதிரி பயப்படுற? அது வெறும் நாய் தான். Comment it now. Amazing. You got it. அவளுடைய வெறும் வரவே அந்த அறையை பிரகாசமாக்கியது. உங்களுக்கு தெரியும், சில பேர் வந்து ஜஸ்ட் எங்க கூட இருந்தா இல்ல எங்கள்கிட்ட வந்தாலே எங்களுக்கு எங்களை அறியாத ஒரு மகிழ்ச்சி ஒன்று ஏற்படும். அதான் நாங்க பிரகாசமாகியது என்று சொல்லி சொல்றோம். அவங்க பேச தேவையில்லை, எதுவுமே செய்ய தேவையில்லை, ஜஸ்ட் அவங்க வந்து எங்க கூட இருந்தாலே அவங்களோட வருகையே எங்களை மகிழ்ச்சிக்குள்ளாகும். வெறும் வரவே அந்த அறையை பிரகாசமாக்கியது. The mere presence of her, the mere presence of her brightened the room. The mere presence of her brightened the room. வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Splendid. The mere presence of her brightened the room. The mere presence of her brightened the room. கூட்டாக வேலை செய்ததால் அவர்கள் திட்டத்தை நேரத்திற்குள் முடித்தனர். அவங்க ஒரு திட்டத்தை நேரத்துக்குள்ள முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் என்ன? கூட்டாக வேலை செய்ததால். இவ்வாறாக cause and effect relation, cause and effect relation இதை நாம் தெரிவிப்பதற்கு verb ing form பயன்படுத்துவோம். அதன் பின்னாடி அதன் காரணமாக என்ன நிகழ்வு நிகழ்ந்தது என்பதை பற்றி தெரிவிப்போம். இங்கு verb ing ஃபார்ம்ல எதை சொல்ல வேண்டியிருக்கும்? கூட்டாக வேலை செய்ததால். working together என்ன எஃபெக்ட் நடந்திருக்கு? அவர்கள் திட்டத்தை நேரத்திற்குள் முடித்தனர். they completed the project on time. working together they completed the project on time. again, working together they completed the project on time. உண்மையை பேசுவதன் மூலம் அல்லது உண்மையை பேசியதால் அவன் அனைவரின் மதிப்பையும் பெற்றான். கடந்த காலத்தை பற்றி தான் சொல்கின்றோம். அப்போ இங்கு காஸ் என்ன? உண்மையை பேசியதால். எஃபெக்ட், அவன் அனைவரின் மதிப்பையும் பெற்றான். ஸ்பீக்கிங் தி ட்ரூத், ஸ்பீக்கிங் தி ட்ரூத், he earned everyone's respect. Speaking the truth, he earned everyone's respect. Speaking the truth, he earned everyone's respect. உணவை தவிர்த்ததால் அவள் பலவீனமாக ஆனாள். காஸ் என்ன? உணவை தவிர்த்தது. எஃபெக்ட், அவ பலவீனமா போனா. Skipping meals, she became weak. Skipping meals, she became weak. Again,
skipping meals, she became weak. இப்போ உங்களுக்கான வினா ஒன்று, கவனக்குறைவாக ஓட்டியதால், அதாவது வாகனத்தை ஓட்டியதால் அவர்கள் ஒரு விபத்தை ஏற்படுத்தினர். Please comment your answer. Splendid. இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? wish plus would எனும் வடிவத்தையோ, mere எனும் வார்த்தையோ, cause and effect ரிலேஷனையோ பயன்படுத்தி நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் எவ்வகையான வாக்கியங்களை எல்லாம் பேசிக்கொள்ளலாம் என்று சிந்தித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. It will be helpful for other viewers, and if you have any mistakes or doubts, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன். இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்திக் கொள்ளுங்கள். Thank you for watching.